நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் கிருபையினால் 28வது தராவீகினை மிகச்சிறப்பாக நிறைவேற்றினோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் நம்முடைய சிந்தனைக்கு ஒரு இறை வசனம், ஃபஸியாபக ஃபதஹிர். நபியே, உம்முடைய ஆடையை சுத்தப்படுத்திக் கொள்வீராக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பரிசுத்தமானவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பரிசுத்தத்தின் அடையாளம் என்றிருக்கும் பொழுது பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், சியாபக ஃபதஹிர், உம்முடைய ஆடையை சுத்தப்படுத்திக் கொள்வீராக. அல்லாஹு தாலா பெருமானாரின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு சொல்ல வர வேண்டிய ஒரு செய்தி, சுத்தம் இஸ்லாத்தின் அடையாளம், சுத்தம் ஈமானுடைய ஒரு பங்கு. அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் ஈமானின் ஒரு பங்கு. அத்துஹூரு நிஸ்ஃபுல் ஈமான், சுத்தம் ஈமானின் பாதி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அன்பானவர்களே, சுத்தமாக இருப்பது, நம்மை சுத்தப்படுத்திக் கொள்வது இஸ்லாத்தினுடைய அடையாளம். இஸ்லாமிய மார்க்கத்தின் தத்துவங்கள், சித்தாந்தங்கள், கோட்பாடுகள் எல்லாம் உலக மக்கள் அனைவரையும் ஈர்க்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. ஒரு மார்க்கத்தின், ஒரு மதத்தின் கோட்பாடுதான் அந்த மதத்தின் மீது இருக்கக்கூடிய மரியாதையையும் அந்த மதத்தின் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பையும் வெளிப்படுத்தும். அந்த வகையில் இஸ்லாமிய மார்க்கத்தின் கோட்பாடு, இஸ்லாமிய மார்க்கத்தின் சித்தாந்தம், அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தினுடைய ஒரு சித்தாந்தமாக சுத்தத்தை வைத்திருக்கிறான். உண்மையிலேயே சுத்தமாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை பறைசாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். சுத்தம் இல்லாமல் நம்ம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. குளிப்பு கடமையாயிருச்சு, உடனே குளிச்சிடணும். சுத்தம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த முஸ்லிமும் இருக்க முடியாது. ஒரு கணம் கூட, எப்பொழுது குளிப்பு கடமையானாலும் கடமையான குளிப்பை நிறைவேற்றுவதற்காக நாம் குளித்து விடுவோம். ஆக ஒரு முஃமின் எந்நேரமும் சுத்தமாக இருப்பதை இந்த மார்க்கம் வலியுறுத்துகிறது. சிறுதொடக்கு பெருதொடக்கு, குளிப்பு கடமையானால் கடமையான அந்த குளியலை நிறைவேற்றுவதற்கு பெருந்தொடக்கு, மலம் ஜலம் கழித்து அதன் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த அசுத்தம் சிறுதொடக்கு என்று சொல்வார்கள். ஆனால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் இஸ்லாமியர்களும் சிறுதொடக்கு பெருந்தொடக்கு எல்லாவற்றிலிருந்தும் எல்லா நேரமும் நாம் சுத்தமாக இருக்கிறோம். சுத்தத்தை அற்புதமாக இந்த மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுத்து சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு வலியுறுத்தி நம்மையும் அறியாமல் நாம் சுத்தமாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது கழுப்பு கடமையானாலும் நம்மை நாம் சுத்தப்படுத்தி குளித்து விடுகிறோம். ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகையை நிறைவேற்றக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் 5 தடவை தன்னை சுத்தப்படுத்தி கொள்கிறோம். சிறுதொடக்கிலிருந்து நாம் நம்மை பரிசுத்தப்படுத்தும் பொழுது உண்மையிலேயே பரிசுத்தத்தை நாம் உணர்ந்து வருகிறோம். அன்பானவர்களே, இந்த மார்க்கம் சுத்தத்தை ஒரு சித்தாந்தமாக வைக்கிறது. சுத்தமாக இருப்பதை கடமை என்று சொல்கிறது. சுத்தமாக இருப்பதற்கு நன்மையை வழங்குகிறது. உலகத்துல எந்த மார்க்கத்துல இது மாதிரி கிடையாது. சுத்தமாக தான் நன்மை கிடைக்குமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தவத்தஹ ஃபஹ்ஸனல் வுதுவ ஹரஜத் ஹதாயாஹு மின் ஜஸதிஹி ஹத்தா மின் தஹத்தி அல்ஃபாரி. நமக்கு தேவைன்னு நாம குளிக்கிறோம், நமக்கு தேவைன்னு நாம ஒளி செய்கிறோம். ஒளி செய்கிறது நம்ம சுத்தத்தை சரிபடுத்துறதுக்கு. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் தவத்தஹ, யார் ஒளி செய்வாங்களோ, அதை அழகா செய்வாங்களோ, ஹரஜத் ஹதாயாஹு, பாவமெல்லாம் வெளியே போயிருந்தாங்களாம்.
சுத்தமாக இருந்தோம்னா பாவங்கள் மன்னிக்கப்படுது. சுத்தமாக இருந்தால் அது 10 நன்மைகளை நமக்கு வாங்கி கொடுக்குமா. மந்தபல்லஹ அலா துபுரின் குத்திபல்லஹு அஷரு ஹசனாத். மார்க்கத்தினுடைய ஒரு சித்தாந்தமாக, ஒரு கோட்பாடாக சுத்தத்தை அல்லாஹ் வச்சிருக்கான். யார் சுத்தமாக இருக்கும் பொழுதே ஒளி செய்வார்களோ, தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வார்களோ 10 நன்மைகள் வழங்கப்படும். சுத்தமாக இருக்கிறதுக்கு நன்மை நமக்கு தேவை. நாம அடுத்தவங்கள்ட்ட இருந்து நம்மை கண்ணியப்படுத்துவதற்காக, நம்முடைய மரியாதையை வெளிப்படுத்துவதற்காக நாம் குளிக்கிறோம், உடல் நலத்துக்காக குளிக்கிறோம், நம்முடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக தொழுகிறோம். இதற்காக நாம் நம்மை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு இந்த மார்க்கம் நமக்கு நன்மையை கொடுக்குது. நம்மை நாம் சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு, பரிசுத்தமாக இருப்பதை இந்த மார்க்கம் நம்மை வரவேற்கிறது. அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாத்தினுடைய ஒரு தூண் தொழுகை. தொழுகை இல்லைன்னா முஸ்லீமா இருக்க முடியாது. இந்த தொழுகையை திறக்கக்கூடிய சாவி சுத்தம்தான். மிஃப்தாஹுல் ஜன்னத்தி அஸ்ஸலா மிஃப்தாஹு ஸலாத்தி அத்துஹூர். தொழுகையின், சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை, தொழுகையின் திறவுகோல் சுத்தம் சொன்னார். 2 சுத்தமும் நமக்கு இருக்கணும். பெருந்தொடக்கிலிருந்து நாம நீங்கி இருக்கணும், சிறுந்தொடக்கிலிருந்து நாம நீங்கி இருக்கணும். அப்பதான் நாம சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு சாவியாக இருக்கக்கூடிய தொழுகையை நாம நிறைவேற்ற முடியும். ஆக சுத்தம் என்பது ரொம்ப முக்கியம். ஆடைகள் சுத்தமாக இருக்கணும். நாம் நம்முடைய உடலை அசுத்தத்திலிருந்து நீங்கிக் கொள்ளணும். சுத்தம் இல்லாதவர்களுக்கு நரகத்தில் பெரிய தண்டனை காத்திருக்கு. நமக்கு தெரிஞ்ச வரலாறு தான். ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தில் போவாங்க, திடீர்னு கீழே இறங்கிடுவாங்க. அப்போ ஒரு குச்சியை எடுத்து, பச்சை குச்சியை எடுத்து ஒரு கபருக்கு மேலே ஊண்டி வைப்பாங்க. இப்போ சொன்னாங்க, 2 பேர் இங்கே வேதனை செய்யப்படுறாங்க இந்த கபருக்குள்ள. ஒருத்தர் கோல் சொல்லி அடுத்தவர்களை அவதூறு பேசியவர், 2வது சிறுநீர் கழித்து விட்டு அதில் அசட்டையாக இருந்தவர், சிறுநீரை கழித்து சரியாக சுத்தம் செய்யாதவர். எவ்வளவு தூரம் பாருங்க மார்க்க நமக்கு கற்றுக் கொடுத்து பாருங்க. ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல இந்த சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு பெரிய தத்துவம் இருக்குது. சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் எப்படியெல்லாம் காட்டுகிறார்கள். இந்த குச்சியை ஊண்டிட்டு சொல்றாங்க, இந்த குச்சி காயும் காலம் எல்லாம் இவருடைய வேதனை குறைக்கப்படும். எதற்காக வேதனை செய்யப்படுவது என்பதை சொல்றாங்க. சிறுநீர் போயிட்டு அது சரியா சுத்தம் செய்யலை, அதுக்காக அல்லாஹ் தஆலா கபருள்ள வேதனை செய்யறாங்க. சுத்தத்தை பற்றி பிடிக்க வேண்டும் என்பது இந்த மார்க்கத்தினுடைய ஒரு உயர்ந்த தத்துவம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்நேரமும் சுத்தமா இருப்பாங்க. பெருந்தொடக்கம் இருக்காது, சிறுந்தொடக்கம் இருக்காது, எப்பவுமே சுத்தமா இருப்பாங்க. ஒதுவோடு, எப்பொழுதும் ஒதுவோடுவே இருப்பார்கள். அதே போல சஹாபாக்களும் எந்நேரமும் ஒதுவோடு இருப்பார்கள். ஒதுவோடு எந்நேரமும் இருப்பது நம்முடைய நமக்கான ஒரு பிரகாசம். நாளைக்கு மறுமை நாளில் குர்ரம் முஹஜ்ஜலின் என்பதாக எழுதப்படுவோமா. குதிரையுடைய நெத்தியில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளொடியை போல யார் யாரெல்லாம் தன்னுடைய எந்நேரமும் ஒழுவோடு இருப்பார்களோ, ஒழு செய்யக்கூடிய உறுப்புகள் பிரகாசிக்கக்கூடிய வகையில் நம்மெல்லாம் சொர்க்கத்தில் எழுப்பப்படுவோமா. அப்போ அல்லாஹும் ரசூலும் நம்மை அறிந்து கொள்வார்களாம். இவர்கள் எல்லாம் தொழுகையாளிகள், ஒழுவோடு இருந்தவர்கள். அந்த ஒழுவினுடைய உறுப்புகள் பிரகாசிக்கக்கூடிய வகையில் மறுமை நாளில் நம்ம எல்லாம் எழுப்பப்படுவோம். ஆக அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, சுத்தமாக இருப்போம். நறுமணம் கமல அத்தர்களை பூசி நாம் நம்முடைய சுத்தத்தை வெளிப்படுத்துவோம். வல்ல ரஹ்மான் சுத்தத்தை நேசிக்கிறான். குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு, இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தத்தஹிரின். சுத்தமாக இருப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ்வின் நேசத்தின் அடையாளமாக விளங்கக்கூடிய சுத்தத்தை நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நவைத்து சௌமகதின் அன்னதாகி ஃபருதில் முலாம ஆலி சனதி பில்லாஹி தஆலா.